ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சிக்கன் டிக்கா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் டிக்கா செய்யறதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 5-6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் இதை சேர்த்திட்டு தண்ணி விடாம இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்குங்க. அடுத்து ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்குங்க. அதுல 2 ஸ்பூன் கர்டு, நல்ல திக்கான கர்டை சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு இதில் இருக்கிற தண்ணியை நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி கர்டு நல்லா இப்படி திக்காக எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம புளிஞ்சி எடுத்து வச்ச இந்த கர்டு, அது கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் இதையும் சேர்த்திட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன்ல நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமும் தயிரும், அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே 1 ஸ்பூன் கீ இதை ஆட் பண்ணிட்டு இதை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதுல தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி லெமனோட ஜூஸ் அதையும் புழிஞ்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1-2 ஹவர் வரைக்கும் மேரினேட் ஆகிறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் டிக்கா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனனும் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனனும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்திக்கலாம். சிக்கனை இதோட சேர்த்திட்டு இதை ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சிக்கன் குக் ஆனனும் இதில் இருக்கிற இந்த சிக்கன் பீஸுகளை இப்படி தனியாக எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கன் பீஸையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு புல்கா ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கீயோ இல்லைன்னா பட்டரோ இந்த மாதிரி பிரஷ் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா அப்படி வச்சிடலாம்.
சிக்கன் இந்த மாதிரி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மோக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு பக்கமும் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பிட்டு அதில் கொஞ்சம் கீயோ பட்டரோ போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற எல்லா சிக்கன் பீஸையும் இந்த மாதிரி நல்லா ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சிக்கன் ட்ரை பண்ண அந்த பேனையும் வச்சுக்கலாம். அது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு அப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்திட்டு இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம ஸ்மோக் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீஸ்களையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் பட்டரு, கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு அது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டான சிக்கன் டிக்கா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் டிக்கா ரெடி. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.